இது ஒரு சிறு அதிர்வில் தொடங்குகிறது. உங்க பாக்கெட்ல ஒரு வைப்ரேஷன். யார் என்று பார்க்கத் தோன்றுகிறது. ஒரு நொடிதானே. 3 மணி நேரம் கழித்து நிமிர்ந்து பார்க்கிறீர்கள். ஜன்னலுக்கு வெளியே சூரியன் நகர்ந்து விட்டது. உங்கள் காஃபி ஆறிப்போயிருக்கிறது. ஆனால் உங்கள் மனம் வெறுமையாக உணர்கிறது. நீங்கள் 80 வயது வரை வாழ்வதாக வைத்துக் கொள்வோம். உங்களிடம் இருப்பது சுமார் 29,000 நாட்கள். இது அதிகம் போலத் தோன்றலாம். ஆனால் இந்த கணக்கை பாருங்கள். நீங்கள் தூங்குவதில் 26 வருடங்கள் கழிகின்றன. வேலையில் 13 வருடங்கள். சாப்பிடுவதில் 4 வருடங்கள். ஆனால் 2025இல் மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பயங்கரமான புள்ளி விவரம் நம் கண்முன் நிற்கிறது. 9 வருடங்கள். ஒரு சராசரி மனிதன் ஸ்மார்ட் போன் திரையை பார்ப்பதிலேயே செலவழிக்கும் நேரம் இது. 9 வருடங்கள். இது வீணடிக்கப்பட்ட நேரம் மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையில் இருந்து திருடப்பட்ட ஒரு தசாப்தம். இதை நாம் ஓய்வு என்கிறோம். ஆனால் நரம்பியல் அறிவியல் இதை வேறுவிதமாக அழைக்கிறது. அதுதான் டோபாமின் டெபிசிட். இன்பமும் வலியும் மூளையின் ஒரே பகுதியில்தான் உணரப்படுகின்றன. அவை ஒரு தராசு போல செயல்படுகின்றன. டிஜிட்டல் உலகத்தின் சீப் டோபமின் நீங்கள் அள்ளி குவிக்கும் போது இன்பத்தின் தட்டு கணக்கிறது. இயற்கை சமநிலையை விரும்புகிறது. அதனால் மூளை என்ன செய்கிறது தெரியுமா? வலியின் தட்டை அழுத்துகிறது. இதனால்தான் எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு பதற்றம் வருகிறது. ஒரு புத்தகத்தை 5 நிமிடம் கூட உங்களால் வாசிக்க முடிவதில்லை. நீங்கள் சோம்பேறி அல்ல. உங்கள் மூளையின் ரசாயன சமநிலை உடைந்திருக்கிறது. இதை சரி செய்ய உங்களுக்கு தேவை மோட்டிவேஷன் அல்ல. உங்களுக்கு தேவை உயிரியல் புரிதல். காலை எழுந்தவுடன் சூரிய வெளிச்சம் உங்கள் உடலில் பட வேண்டும். இது கார்டிசால் எனும் ஹார்மோனை தூண்டும். இதுவே உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும் இயற்கை மருந்து. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எழுந்தவுடன் செல்போன் திரையை பார்க்கிறோம். காலை முதல் நொடியிலேயே உங்கள் மூளையை நீங்கள் தவறாக பழக்குகிறீர்கள். டோபமைனிலிருந்து டீடாக்ஸ் செய்ய முடியாது. ஆனால் உங்கள் மூளையை ரீசெட் செய்ய முடியும். அதற்கு 24 மணி நேரம் போதும். நாளை காலை உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு அறிவியல் செயல்முறை. இதை நாங்கள் துறவி நிலை அல்லது மங்க் மோட் என்கிறோம். எழுந்திருங்கள், போனை தொடாதீர்கள், வெளியே செல்லுங்கள். சூரிய ஒளி உங்கள் கண்களில் படட்டும். இது உங்கள் பயாலாஜிக்கல் கிளாக் சரி செய்யும். காலை நியூரோ ஆசம்பப்பிது. குளிர்ந்த நீரில் குளியல் 2 நிமிடங்கள். இது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த சிறிய வலி உங்கள் மூளையில் நீண்ட நேரத்திற்கு சுறுசுறுப்பை தரும். காலை 0 ஆழ்ந்த கவனம். அடுத்த 90 நிமிடங்களுக்கு உங்கள் வேலையில் மிக கடினமான ஒன்றை செய்யுங்கள். இசை வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம். நீங்களும் உங்கள் வேலையும் மட்டுமே. மதியம் 12 அதிக புரதம் நிறைந்த உணவு. சோறு அல்லது கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைக்கவும். இது மதிய நேர தூக்கத்தை தவிர்க்கும். இரவு ஒரு 8-6 சுய பரிசோதனை. இரைச்சல் இல்லாத தனிமையில் உங்கள் சிந்தனைகள் சத்தமாக ஒலிக்கும். அதை எழுதுங்கள். நான் எதை தவிர்க்கிறேன்? என் நேரம் எங்கே போகிறது என்று உங்களையே கேளுங்கள். மறுநாள் காலை நீங்கள் போனை ஆன் செய்யும்போது உலகம் புதிதாக தெரியும். திரையின் வெளிச்சம் இல்லாமலே வாழ்க்கை வெளிச்சமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள்.